மு ரவிசங்கர் என்ற விஜய் அவர்கள் பரிந்துரை பண்றாரு. அவரோட துணை சபாநாயகர் இந்த இருக்கார். இந்த சேர்ல நீங்க உட்கார இந்த மு ரவிசங்கர் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எந்த சேர்ல உட்கார்ந்துருந்தாரு இந்த சேர்ல உட்கார்ந்தாரு. லைட்டா அந்த போட்டோ மட்டும் பாருங்களேன். நான் இப்போ ஒரு வரலாறு ஒன்று சொன்னேன் இல்லையா, சும்மா என்னடா தேடுங்க. ஏன் பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நபரை கொண்டு இங்க உட்காருது ஜாதிய இல்லாட்டி மத இல்லாட்டி பின்னாடி பணபலம் இது எதையும் நான் சொல்லவே இல்லை. சாமானியன் உள்ள உழையிறது தப்பே கிடையாது. ஆனா இவங்க சாமானியன் சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அவன் சாமானியனே கிடையாது. உண்மையிலே சாணி உருட்டு கூட தகுதி இல்லாம உள்ள வந்துட்டான். எது என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா ஜென்சி மொபைல் வச்சுட்டு படுத்துக்கிட்டே பாப்பாங்க இன்ஸ்டாகிராம். இதுக்கு ஜென்சி ஒரு பேர் வேற. இது எல்லாம் ஜாம்பி கூட்டம். இது ஜென்சின்னு சொல்றோட ஜாம்பி மொபைல்ல பாத்துருக்காங்க. அதை நம்பிட்டு அப்படியே உருள்றது. நீ அந்த சோசியல் மீடியாவில் போதையிலையும் சினிமா போதிலையும் யாரை கொண்டு விட்டுருக்க? இந்த ஆளை கொண்டு 3 மாசத்துல இங்க உட்கார வச்சிருக்க. இதுக்கு பேரு தகுதியா? நிறைய பேருக்கு மனசாட்சி தொட்டு சொல்லி அந்த பகுதியில் யாரு வேட்பாளர் கூட தெரியாது. தகுதி என்ன தராதர கூட தெரியாது. எனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும், அவர் பாவம், அவர் சென்டிமெண்ட் அப்படி சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து நீ இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஆடைகள் கலெக்டர் மாற்ற வீடியோ இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இடையில பார்த்து கத்துக்கிட்டதா நீ அரசியல். இங்க ஏதோ பெரிய மாற்று அரசியல் எவனா பேச வச்சுக்க கடுப்பாயிருவேன்.